கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சால்வை குறித்து பார்ப்போமா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏர் ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். எலியா தன் சால்வையை எலிசாவின் மேல் போட்டான் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஏன் அவ்வாறாக போட்டான்? எதற்காக போட்டான்? அவனுக்கு என்ன நேர்ந்தது? சரி, சால்வை என்றால் என்ன என்று நாம் பார்ப்போமே. ஆனால் சால்வை என்பது வல்லமையுடையதாக காணப்பட்டது. அது அதிகாரம் உடையது. அன்றைய நாட்கள்ல சால்வை ஊழியக்காரர்கள் பயன்படுத்தியதாக காணப்பட்டது. இன்றைய நாட்கள்ல நம் வீடுகளில் விசேஷங்கள் நடக்கும் பொழுது அல்லது அரசியல் கூட்டங்கள் நடக்கும் பொழுது, மற்றபடி ஆலயங்களில் மற்ற இடங்களில் ஒவ்வொரு விசேஷங்கள் நடைபெறும் பொழுது முக்கியமான பிரமுகர்களை சால்வை போட்டு அணிந்து அவர்களை கௌரவிப்பது உண்டு. ஆனால் நான் படிக்கின்ற இந்த சால்வை, எலியா எலிசாவுக்கு போட்ட சால்வை, அது அதிகாரம் உடையது, வல்லமையுடையதாக காணப்பட்டது. அந்நாட்களில் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திய பொழுது, போருக்காக அவங்க யுத்தத்துக்கு செல்லும் பொழுது தோல்வியற்றவர்களாக காணப்படும் பொழுது, ஏன் இப்படி நடந்தது அப்படி என்று சொல்லி அவங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஆகான் பாபிலோனிய சால்வையின் மீது இச்சித்தவனாக அதை எடுத்துக்கொண்டவனாக காணப்பட்டது நிமித்தமாக யுத்தத்தில் தோல்வியுற்றதை அறிந்தோம். சால்வை என்றால் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் மீது போடப்படும் சால்வையானது அது அற்புதமுடையதாக, வல்லமையுடையதாக காணப்பட்டது. ராஜாக்களினுடைய ராஜ்யம் அவர்களுடைய மகன்களுக்கு தான் கடந்து வரும். சவுலுடைய மகன் யோனத்தான். ஆனா சவுலுடைய ராஜ்யபாரம் யோனத்தானுக்கு கிடைக்கவில்லை, அது தாவீதுக்கு கடந்து வந்தது. அந்த சமயம் தாவீதின் மகன் யோனத்தான் என்ன செய்கிறான் என்று 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நான் பார்க்கும்போது, யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். சால்வை, கச்சை, பட்டயம் எல்லாவற்றையும் நினைச்சுக்கிறான். யோனத்தானுக்குரிய அனைத்தையும் நினைச்சுக்கிறான், தாவீதுக்கு கொடுக்கிறான். ஏன் கொடுக்கிறான்? ராஜ்யபாரம் சவுலின் மகனாகிய யோனத்தானிடமிருந்து கடந்து தாவீதுக்கு வருகிறது. ஆக ராஜாக்கள் பயன்படுத்திய சால்வையாக அன்று காணப்பட்டது. சவுலுடைய சால்வையை கூட தாவீது அவனுக்கு பயந்து ஓடினவனாக காணப்படும் பொழுது ஒரு சமயம் அவனுடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டவனாக காணப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். சால்வை என்று அவர்களுக்கு வல்லமையுடையதாக, அதிகாரமுடையதாக காணப்பட்டபடியால் அவர்கள் சால்வையை போட்டுக் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். இந்த எலியா தீர்க்கதரிசியும் கூட எதற்காக இந்த எலிசாவுக்கு சால்வையை போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்று பார்ப்போமே. ஆனால் எலியா கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தவனாக காணப்பட்ட பொழுது எலியா எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் கொன்று போட்டு விடுகிறார். இது நிமித்தமா அங்க பிரச்சனை ஏற்பட்டு எசபேல் நினைச்சால் எப்படியாவது நான் எலியாவை கொன்று போடுவேன்னு சொல்றான். இந்த வார்த்தையை எலியாவுக்கு கேட்ட மாத்திரத்துல எலியா பேசுபாவுக்கு கடந்து போறான். அங்க அவன் வேலைக்காரனை விட்டு அதுக்கப்புறமா 1 மைல் தூரம் கடந்து போய் ஒரு சூரியச்செடி எல்ல போய் படுத்துக்கிடுதான். போதும் கர்த்தாவே, என் உயிர் இருந்தது போதும் அப்படின்னு சொல்லி அவன் வேதனையோடு படுத்து தூங்குறான். தேவதூதன் அவனை தட்டி எழுப்புறான். உன் காரியம் என்னதுன்னு கேட்டு அவனுக்கு தணலின் மேல் சுடப்பட்ட அப்பத்தையும் ஒரு பாத்திரத்துல தண்ணீரை கொடுத்து நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டுட்டு திரும்பவுமா படுத்துக்கிடுதான். 2ஆம் முறையும் தேவதூதன் என்ன சொல்றான், அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து நீ பூசி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொன்ன உடனே அவன் அதை சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு என்ன செய்தான், 40 நாளா நடந்து ஓரே பர்வதத்துக்கு வந்துடுறான். ஓரே பர்வதத்துக்குள்ள வந்தவன என்ன செய்யறான், அந்த கெபிக்குள்ள போய் இருந்துக்கிட்டுதான். அப்போ தூதன் சொல்றான், நீ கெபி விட்டு வெளியே வா அப்படிங்கிறான். அவன் வெளியே வாரான். ராஜாக்கள் 19:11 சொல்லுகிறது, அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு பின்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலையை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் என்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கு உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று.
எலியா இத்தனையோ தன் உயிருக்கு பயந்தவனாக கெபிக்குள்ள இருக்கிறான். ஆனா ஆண்டவர் மெல்லிய சத்தத்தின் மூலமாக உன்னுடைய காரியம் என்ன என்று கேட்கும் பொழுது, அவன் தன்னுடைய காரியத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ நிம்ரியின் குமாரனாகிய யெகூவை அபிஷேகம் பண்ணு, சாப்பாட்டின் மகனாகிய எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி சொல்லி அனுப்புறாரு. உடனே கடந்து போறான். கடந்து போய் 12 ஏர் பூட்டி உழுது கொண்டிருக்கிற எலிசாவை பார்க்கிறான். அவன் 12ஆம் ஏர் உழுது கொண்டிருக்கும் பொழுது இவருடைய சால்வையை கலற்றி எலிசாவின் மேல் போடுகிறார். எலிசா அந்த சால்வையை பெற்றுக்கொண்டவனாக எலியாவிடம் வருகிறான். நான் உன்னை பின்பற்றுவேன், என் தகப்பனையும் என் தாயும் நான் முத்தம் செய்து விட்டு வருகிறேன்னு கேட்கிறான். எலியா நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. நான் செய்ததை நினைத்தரலும்னு சொல்லி அனுப்புறாரு. அவன் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் பார்த்து அங்க நல்ல விருந்து சாப்பிட்டுவிட்டு திரும்பமாக எலியாவோடு வருகிறான். அதை பிற்பாடு எலியா விட்டு அவன் ஒரு சமயம் போகவே இல்லை. எலியாவின் பின்னாலேயே அவன் போறான். எலியா எங்க போனாலும் நான் வருவேங்க, கில்காலுக்கு போறான் நான் வருவேங்க, கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போறேங்காரு, ஆண்டவர் இந்த பெத்தேலுக்கு அழைக்கிறார் நான் போறேங்காரு. அப்போ எலிசா நானும் உம்மோடு கூட தான் வருவேன் அப்படிங்கிறான். பெத்தேல இருந்து எரிகோவுக்கு போறேங்க, அப்பவும் எலிசா நான் பின்னாலே வருவேங்க. திரும்பவும் ஆண்டவர் என்ன யோர்தானை கடந்து போக சொல்றாரு, நான் அங்க போக போறேங்காரு. அப்பவும் நான் எங்கேயுமே உண்மை விட்டு போக மாட்டேன், நான் உண்மை பின்பற்றியே வருவேன் அப்படிங்கிறான். உடனே எனக்கு கரையில நிற்காங்க. அப்ப இந்த தீர்க்கதரிசியெல்லாம் எலிசாட்ட சொல்றாங்க, இன்னைக்கு உன் எஜமான ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாரு, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்காங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அவனோட இது எப்படியாவது எலியாவோடே தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா என்ன செய்யறாரு, தன்னுடைய சால்வையை நல்லா முறுக்கி யோர்தானை ஒரு அடி அடிக்கிறாரு. அந்த யோர்தான் நதி என்ன செய்யுது, 2ஆக பிளந்து உலர்ந்த தரையில நடந்தது போல எலியாவும் எலிசாவும் யோர்தானை கடந்து போய்கிட்டு இருக்காங்க. எலிசாட்ட கேட்கிறாரு, நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. உடனே எலிசா சொல்றாரு, உம்மிடத்தில் இருக்கிற வரம் எனக்கு 2 மடங்கா எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. அப்படியானா நான் மேல ஆண்டவருக்கு எடுத்துக்கொள்ள போகும்போது என் சால்வை உன்னுடைய கரத்துல கிடைக்குமாயும், நீ கேட்டது உனக்கு கிடைக்கும், நீ பெற்றுக்கொள்வா அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயம் வானத்திலிருந்து அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் அப்படியே வருது. வரும்போது அவங்க 2 பேரையும் பிரித்திருது. அது சுழல் காற்றுல எலியா அப்படியே அதுல ஏற்றி அவங்க பரலோகத்துக்கு கொண்டு போறாங்க. எலியா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக காணப்பட்டான். ஆண்டவருக்கு பிரியமான வல்லமையான தீர்க்கதரிசியாக அற்புதங்களை செய்தவனாக காணப்பட்டான். அவன் நிமித்தமாக ஆண்டவர் பரலோக ராஜ்யம் மகிழ்ந்து கழிவந்தது. அவன் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவனுடைய சால்வை கீழே விழுந்தது. எலிசா அதை பெற்றுக்கொண்டவனாக அந்த சால்வை நிமித்தமாக அவன் இரட்டத்தனையான வரம் பெற்றவனாக காணப்பட்டான். அவன் அந்த திரும்பவுமாக யோர்தானை கடந்து அவன் வெளியே வருவதற்கு பார்க்கும்போது யோர்தான் நதி வந்து சேர்ந்து காணப்படுகிறது. முதலாவதாக அந்த சால்வையை எடுத்து எலிசா எலியாவின் தேவன் எங்கே என்று அந்த சால்வையை தண்ணீரின் மேல் வைக்கிறான். எப்படி எலியா முறுக்கி அடிக்கும் பொழுது யோர்தான் நதி 2ஆக பிரிந்து வெட்டாந்திரையாக காணப்பட்டு உலர்ந்த தரையில் அவங்க நடந்தது போல எலிசாவும் அதே போல கடந்து சென்றார். இந்த சால்வை எப்படிப்பட்ட ஒரு சால்வையாக இருந்தது, அதிகாரம் கொடுக்கத்தக்கதாக, அவனை வல்லமையாக பயன்படுத்தத்தக்கதாக அந்த சால்வை அவனுக்கு கிடைத்தது. ஆண்டவரும் அவனுக்கு கொடுத்தார். எலிசாவை சால்வையை பெற்றுக்கொண்டு அவன் யோர்தான் நதியை கடக்கும் பொழுது அங்கு காணப்பட்ட தீர்க்கதரிசிகள் புத்திரர் எல்லாம் இவன்கிட்ட எலியாவோட வர இவனுக்கு கிடைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட பேசுறாங்க. நாங்க எலிசாவை போய் தேடி பார்க்கட்டுமான்னு கேட்காங்க. இவன் வேண்டாங்கிறாங்க. ஆனாலும் அவங்க வற்புறுத்தி எங்கிட்ட 50 பலவான்கள் இருக்காங்க, நாங்க அனுப்பி அவனை தேடுறோன்னு போய் தேட போறாங்க. ஆனா கிடைக்கல வராங்க. இப்படியாக அவங்க வரும்போது அந்த கடந்து வர பகுதியில நீரானது மிகவும் பாலானதாக அசுத்தமானதாக சாவுக்கு எதுவாக காணப்படுகிறது. அது ஜனங்கள் எலிசாட்ட முறையிடும் பொழுது ஒரு புது கலசத்துல நீங்க உப்பு கொண்டு வாங்க அப்படிங்கிறான். அவங்க கொண்டு வராங்க. அந்த நீரூற்றுல அந்த நீரோடையில அந்த போடுறான். அந்த நீருடைய கசப்பு சாவு எல்லாம் மாறி போகிறது. அது இன்றைய வரையும் ஆரோக்கியம் உள்ளதாக மக்களுக்கு பயனுள்ளதாக காணப்பட்டது. அங்கே எலியா எத்தனையாய் அற்புதம் செய்தானோ, எலியாவை காகத்தை கொண்டு கூட ஆண்டவர் போசித்தார், தேவதூதனை கொண்டு போசித்தார். அவனுடைய ஒவ்வொரு காரியமும் எலியாவின் காரியம் மழைக்காக அவன் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான், கருத்தோடு ஜெபித்தான், நம்மை போல பாடுள்ள மனுஷனாக காணப்பட்டான். ஆனாலும் அவனுடைய வேதனை நிமித்தம் அவன் என் ஜீவன் போதும் என்று எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை பயன்படுத்தியவராக அவனுடைய தீர்க்கதரிசன வரத்தை எலியாவின் மூலமாக எலிசாவுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு கொடுத்தவராக எலியாவை தன் பக்கமாக எடுத்துக்கொண்டவராக காணப்பட்டார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சால்வை மீது இச்சையாக நாம் அந்த ஆகானை போல சால்வையை எடுத்துக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறோமா?
சால்வை போல நமக்கு அநேக தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சால்வையை நாம் பயன்படுத்துகிறோமா? ஜெபிக்கலாம், நமக்காக ஜெபிக்கலாம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாம், ஆண்டவருடைய காரியத்தை மற்றவர்களுக்கு நாம் பறைசாற்றலாம், ஆண்டவருடைய அன்பை ஒவ்வொருவருக்கும் நாம் பகிர்ந்து கொடுக்கலாம். இப்படிப்பட்ட அந்த சால்வையை நாம் பயன்படுத்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணுகிறவராக காணப்படுகிறார். எப்படியாக எலிசாவுக்கு கொடுத்து எலிசாவின் மூலமாக அந்நாட்களில் அவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தது போல நம்மை கொண்டும் அவர் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார். அவருடைய கரத்துல நாம் முழங்கால் படியிட்டு அவருடைய வசனத்தை நாம் சொல்லுகிறவர்களாக, அவரிடத்தில் அறிக்கை இடுகிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை, அப்படிப்பட்ட சால்வை போன்ற பல டேலண்டை நாம் பெற்றவர்களாக காணப்பட கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, எலியாவின் கடைசி நேரம் சுவாமி, அவன் எத்தனையாய் தன் ஜீவனுக்காக வருத்தப்பட்டான். அதுபோல தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்க எத்தனையோ என் ஜீவன் போகாதா, நான் எத்தனையோ இந்த உலகத்திலே வருத்தப்படுகிறேன் என்று வருத்தப்பட்டு கண்டு காணப்படுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருப்பா. அவர்களுக்கு உடைய சால்வையை நீர் அவரின் மேல் போடும் ரஜா. உடைய அதிகாரம் உடைய வல்லமையுடைய சால்வை அவர்கள் மேல் போடு ரஜா. அவளை சுகப்படுத்தும், வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். அவருடைய காரியங்கள் வாய்க்க செய்யும் ராஜா. உடைய அன்புக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நாங்கள் எல்லாரும் ராஜா தகுதியற்றவர்கள், ஒவ்வொருவரும் குப்பையும் ஒன்றுமில்லாதவர்களாக உடைய கண்ணுக்கு முன்பாக காணப்படுகிறோம்ப்பா. நீர் எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். உடைய சால்வையை எங்கள் மேல் போர்த்தி எங்களை அணைத்துக் கொள்ளும், எங்களை வழி நடத்தும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.